தினமும் 5 ஆரோக்கிய குறிப்புகள். உடல் எடைய கூட்டவே கூட்டாத கீரைகளை அதிக அளவுல உணவுல சேர்த்துக்கிறதால உடல் எடையும் குறையும், வயிறு பெருக்கிறதும் தொப்பை வயிறும் கண்டிப்பா குறையும். கசகசா அழகு சாதன பொருள் மட்டும் இல்ல, நல்ல மருந்தும் கூட. தாய்ப்பால் சுரக்காம அவதிப்படக்கூடிய பெண்களுக்கு இது ரொம்பவே உதவுது. கசகசாவை ஊற வச்சு அரைச்சு பிழிஞ்சிங்கன்னா அதுல ஒரு பால் வரும். அந்த பாலை தினமும் சிறிதளவு சாப்பிட்டு வந்தாலே வறண்ட மார்புல கூட பால் சுரக்குமா. அந்த அளவுக்கு ரொம்ப பயனுள்ளது தான் அந்த கசகசா. ரத்த அழுத்தம் போக்குறதுக்கு பூண்டு பல்லு 10, இனிப்பு சேர்க்கறதுக்கு பனங்கற்கண்டு, இதுவே போதுமானது. பால்ல தோலுரிச்ச பூண்டு பற்களை போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. அது கூட தேவையான அளவு பனங்கற்கண்டு சேர்த்து கலக்கி பூண்டை நல்லா மென்னு சாப்பிட்டு அந்த பாலை குடிச்சிட்டாலே போதும். ரத்த விருத்திக்கு ரொம்ப நல்லது. அதே போல ரத்த அழுத்தத்தையும் அது குறைக்கும். 1 டம்ளர் மோரோட 1 டீஸ்பூன் மிளகையும் கசகசா தூளையும் சேர்த்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா வயிற்று பொறுமல் குறையும். இப்போல்லாம் பீட்ரூட் மால்ட் இல்லை ஏபிசி மால்ட்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஆனால் குழந்தைங்களுக்கு மால்ட் மாதிரி கொடுக்கறத விட டைரெக்டாக அதோடைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும்னா ஜூஸ் தான் பெஸ்டான ஆப்ஷன். இந்த வீடியோவில் பர்டிகுலராக பீட்ரூட் ஜூஸ், கேரட் ஜூஸை நான் பின் பண்ணி வைக்கிறேன். மால்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டாக இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். மால்ட்டை விட இதை குழந்தைங்க கண்டினியூவாக எடுத்துப்பாங்க. அதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் மாறாமல் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் நான் அதை பின் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. இன்ஸ்டால அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைங்களை இன்னும் ஹெல்தியரா ஆக்கணும்னா மறக்காம லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. டைரக்டா இந்த ப்ராடக்ட்டோட லிங்கை உங்களுக்கு டிஎம் பண்றேன்.